மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று பேசிய பாரதி ராஜா இன்று நம்மோடு இல்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பாரதி ராஜா ஒரு கிராமத்திலே பிறந்தவர். ஆனால் அந்த கிராமத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? அல்லி நகரம். ஆனா அது ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே பிறந்தவர். அவருடைய பெயர் சின்னசாமி அப்படிங்கிறது. அவர் தன்னை பாரதி ராஜா என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அவங்க அம்மா பேரு கருத்தம்மா. அந்த பெயரிலேயே ஒரு திரைப்படத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். அவருடைய தந்தையின் பெயர் மாயத்தேவர். இந்த மாயத்தேவர் அப்படிங்கிற கதாபாத்திரங்களையும் நாம அவருடைய படங்கள்ல பார்த்துருக்கலாம். இவர் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற காலத்திலேயே இலக்கியங்கள், மேடை நாடகம் அதுல எல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அதனால இந்த அவருடைய ஈடுபாடு தான் இயக்குனர் இமயம் அப்படிங்கிற அவ்வளோ உயரத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்தது. அப்படின்னா பிறக்கும் போதே அவர் ஒரு படைப்பாளராக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். இவர் மேடை நாடகங்கள் இதெல்லாம் பள்ளிகளில் போட்டது மட்டும் இல்லாம அந்த ஊர் கோயில்கள்ல ஏதாவது ஒரு திருவிழா என்று சொன்னால் தன்னுடைய நாடகங்களை எல்லாம் அங்கே அரங்கேற்றக்கூடியவராக அவர் விளங்கி இருக்கிறார். சுகாதார ஆய்வாளராக அவர் தன்னுடைய பணியை தொடங்கினால் கூட எப்பவுமே சினிமா மேல ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒண்ணுமே வேண்டாம், ஒரு சின்ன ரோல் அதுல நடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெயர் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சினிமாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு சினிமா தானே விஜயை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இந்த சினிமாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. மிக மிக சாமானியர்களுக்கு கூட மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அந்த சினிமா இருக்கிறது. சினிமாவின் மூலம் எவ்வளவு விஷயங்களை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் வெளிப்படுத்தியவர் தான் பாரதி ராஜா அவர்கள். அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது நானும் அவருக்கு அஞ்சலி செலுத்திய ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிற காரணத்தினாலே நானும் இந்த காணொளியை உங்களுக்காக கொடுக்குறேன். இவரு நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு. ஒரு முறை என்ன பண்ணாராம், சித்ரா லக்ஷ்மணன் சொன்ன செய்தி தான் இது. ஒரு முறை இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாரதி ராஜா படத்துக்கு யாரு ஹீரோன்னு தேர்ந்தெடுக்கவே இல்லையா. யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாதான். தன்னுடைய படக்குழுவினர் ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போடி நாயக்கனூர் போய் இறங்கிட்டார். ஆனா யார் நடிக்க போறாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. யாரு ஹீரோன்னு தெரியவே இல்லை. அவரும் அதை பத்தி யாருக்கிட்டையும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, மதுரையில மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறாரு. அந்த கோயிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற வளையல் கடையில ஒருத்தர் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு பாக்குறாரு. பாருங்களேன், ஆரம்ப காலங்கள்ல எல்லாம் சினிமாவுக்கு வரணும்னா சும்மா எல்லாம் வந்துட முடியாது. சினிமாவுக்கு நான்லாம் பேசும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேள்வி நான் மற்றவங்க பேசி கேட்டிருக்கேன். சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரை பார்த்தா. சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காங்க அவங்க அப்படின்னா ரொம்ப பேரழகு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், நல்ல நிறமுடையவர்களாக இருப்பார்கள், நல்ல அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்கள தான் சொல்லுவாங்க சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காங்க பாரு அவங்க அப்படின்னு. அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாருங்க, இவர் என்ன பண்றாரு, வளையல் கடையில ஒருத்தர் பாண்டிக்கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அவரு இவங்க எல்லாரும் அங்க இறங்கி கோயிலுக்கு போறத அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த கார்ல ஏறுறது வைக்கிறது அதையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே பாரதி ராஜா என்ன பண்றாரு, அந்த பாண்டிக்கண்ணனை கார்ல அழைச்சிக்கிட்டு வா கொஞ்சம் தூரம் என்னோட அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. இவரும் அவர் பின்னால போறாரு. அவருடைய அறைக்கு போன பிறகு அவர்கிட்ட அழுது காட்டு, சிரிச்சு காட்டு அப்படின்னு ஏதோ ஒரு சில மெய்ப்பாடுகளை, அந்த உணர்வுகளை கொண்டு வர சொல்லி பார்த்துட்டு, இவர் தான்யா நம்ம படத்துக்கு அடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லி அவரை ஹீரோ ஆக்கினாராம். அவர் தான் பாண்டியன். மண் வாசனையில முதல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது. திரையுலகத்துல அவருக்கு என்று சில ரசிகர்கள் கூட்டம், அப்படியே அவர் வந்தார். இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருடைய உள் உணர்வுகளுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்.
எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு, சித்ரா லக்ஷ்மணன் சொல்றாரு. அதே மாதிரி பாரதி ராஜா எங்க யார பார்த்தாலும் சரி, அந்த அந்த ஆளை, அந்த கேரக்டரை இவரு நம்முடைய திரைப்பட கேரக்டருக்கு பொருந்தி போவாரா? அப்ப பாருங்க, தன்னுடைய சிந்தனை முழுவதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு சினிமால. அப்படி யார் தன்னுடைய சிந்தனை முழுவதையும் ஒரே இடத்துல கொண்டு போய் அப்படி காட்டுறாங்களோ, அவங்க நிச்சயமாக அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி இவர் பார்ப்பது மட்டும் இல்லாம, நிர்மல் குமார் அப்படின்னு அவரோட உதவி இயக்குனராக ஒருவர் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன பண்ணுவாராம், எப்படியாவது அவரை கூட்டிட்டு வாங்க, அவருக்கு ஒரு ரோல் கொடுப்போம் அப்படின்னு கூட்டிட்டு வர சொல்லி ரோல் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய புதுமுகங்களை எல்லாம் நமக்கு ராதிகாவெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது யாரு? இன்னைக்கு ராதிகாவை எந்த நடிகையோடையாவது ஒப்பிட்டு பேச முடியுமா? ராதிகாவுக்காகவே பார்க்கக்கூடியவர்கள் என்ன மாதிரி எத்தனையோ பேர். நான்லாம் ராதிகா அப்படின்னா போதும், ஒரு சின்னது வந்தா கூட என்னால் கடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ராதிகா இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ராதிகாவை கொண்டு வந்து காட்டியது பாரதி ராஜா தானே காட்டினார். அந்த மாதிரி கொண்டு வந்து நிறைய புதுமுகங்களை கொண்டு அவர் அறிமுகப்படுத்தினாரு. ஒரு படம் எடுக்கும்போது என்ன ஆச்சா, 1000 தாமரை மொட்டுகளே ஆனந்த கும்மி கொட்டுங்களேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்க. அந்த பாட்டு எடுக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் நடுவில் இருப்பாங்க. அவங்கள சுற்றி 360 டிகிரிக்கு அந்த கேமரா திரும்பணும். அவரோட காலத்தில் நிறைய டெக்னாலஜி எல்லாம் வளரலை. அவர் எவ்வளவு முன்னாலே வந்துட்டவர் இல்லை, சென்ற நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் வந்தவர், அப்படிதான் நம்ம சொல்லணும். 20ஆம் நூற்றாண்டின் பாதிக்கு மேலே இருந்தால் கூட அப்போ வந்தவர். அப்போ அவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வளராத ஒரு காலம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, 2 உதவி இயக்குனர்கள் தோளில் அந்த கேமராவை தூக்கி வச்சு அப்படியே அந்த ஷூட்டிங் எடுக்கிற இடத்த அப்படியே சுற்றி 360 டிகிரியில் அந்த பாடலை அவர் எடுத்திருக்கிறார். அந்த பாடல் வரக்கூடியது 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் தான். அதை எப்படி வேணாலும் எடுத்திருக்கலாம். ஆனால் அதை இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒன்றாக ஆக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்தையும் ஒரு வினாடியையும் அவர் எப்படி பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது இந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகுதாங்க சாமானியர்கள் எல்லாரும் கூட நடிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வந்தது. நிறைய பேர் சென்னையை நோக்கி வர தொடங்கினார்கள். இவருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? ஏன் புதுமுகங்களை வச்சு எடுத்தார் தெரியுமா? நடிகர்களால் படம் போடுகிறது இல்ல, நடிகைகளால் படம் போடுகிறது இல்ல, நான் புதுமுகத்தை போடுவேன், நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு அவர் தன்னை நம்பினார். யாரா இருந்தாலுங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பிக்கொண்டு நாம் போனா முன்னுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தன்னை நம்பினார். அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினாரு. ஒப்பனை இல்லாத முகங்கள். கமலஹாசனை நினைச்சு பாருங்க, சப்பானிங்கிற அந்த பாத்திரத்தை நம்மால மறக்க முடியுமா? மயில் பாத்திரத்தை நம்மால மறக்க முடியுமா? ஒப்பனைகள் இல்லாத பாத்திரம் ரஜினிகாந்த் பரட்டை மறக்க முடியுமா? நம்மால மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒப்பனைகள் இல்லாத ஒரு கேரக்டர், ஒரு ஒப்பனைகளே இல்லாத கதாபாத்திரங்களை நம் கண் முன்னே உலாவ விட்டார். அப்போ ஒப்பனையோடு வருவதற்கும் ஒப்பனை இல்லாமல் வருவதற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஒப்பனை இல்லாதவர்களை நாம் அருகிலே பார்க்கிறோம். அப்ப அந்த கதாபாத்திரங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானதாக மாறி போகிறது. அப்படி நமக்கு மனசுக்கு நெருக்கமாக அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் அருகிலே கொண்டு வந்து சேர்த்த பெருமை பாரதி ராஜாவுக்கு இருக்கு. அந்த மாதிரி அவர் பண்ணாரு. அதே மாதிரி சாதி கடந்த காதல் கதாபாத்திரங்கள்ல சாதியை கடந்து காதலிப்பது. ஏன்னா சாதி அப்படிங்கிறது இன்னைக்கு கூட வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அரக்கன் மாதிரி. அதை ஒன்றும் அவ்வளோ சட்டுன்னு அழிக்க முடியாது. அதை அழிப்பேன்னு சொன்னாலே சண்டை தான் நடக்கும். ஆனா அவரு சாதி கடந்த காதல், பழமைவாதங்களை உடைப்பு, சாட்டையடி வசனங்கள் எல்லாமே அவருடைய படத்துல இருக்கும். இதுல நம்ம இந்த பாலுத்தேவர் கதாபாத்திரத்தை மறக்கவே முடியாது. இந்த பாலுத்தேவரை அந்த சின்ன பையன் கேட்பான். ஆனா அந்த பையனுக்காக அவர் உனக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ சொல்லு,
நான் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னா அந்த பையனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த பையன் கேள்வி கேட்பான், பாலு தேவர்ங்கிறது உங்க பேரு, தேவர்ங்கிறது நீங்க படிச்சு பட்டம் வாங்குனீங்களா? நீங்கள் வாங்கிய பட்டமா? அப்படின்னு கேட்கறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சாட்டை அடியாக இருக்கு பார்த்தீங்களா? நம்மளால மறக்க முடியாது அந்த பாலுத்தேவர் கதாபாத்திரம். அந்த மாதிரி அலைகள் ஓய்வதில்லை. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கடைசி காட்சியில அந்த சிலுவை, அந்த பூணூல் 2யும் அறுத்து போடுற மாதிரி ஒரு சீன். சாதாரணமா இதெல்லாம் செய்ய முடியாதுங்க. இதெல்லாம் சாதாரணமா செஞ்சா எவ்வளோ பெரிய ஒரு இது நடக்கும் தெரியுங்களா? அத பாரதி ராஜா படத்துல கொண்டு வந்து காட்டுறாரு. அப்படின்னா, எவ்வளவு தைரியம், எவ்வளவு முற்போக்கு சிந்தனை, இது எல்லாமே இருக்குது. அவரு ஒரே ஒரு பாட்டும் பாடியிருக்காரு இதுல. இந்த காடு பொட்டக்காடு அப்படிங்கிற அந்த கருத்தம்மா படத்துல முதல்ல துவக்க பாடலே அந்த பாடல் தான். அத அவரு தான் பாடியிருக்காரு. ஒரே ஒரு பாடல் தான் அவர் வந்து பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு பாடல், டைரக்ஷன் எல்லாத்துலயுமே அவர் தன்னுடைய க கவனத்தை பதித்திருக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சினிமா வந்து ஸ்டூடியோவ விட்டு வெளியில வராது. ஸ்டுடியோவுல தான் சினிமாவை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அத கொண்டு வந்து கிராமத்துல போட்டு எல்லாரும் பார்க்கும்படி படம் எடுத்த பெருமை பாரதி ராஜாவுக்கு உண்டு. இது வந்து இந்த மாதிரி கருத்துகள் தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு படத்துல நாக்கால மூக்க தொட முடியுமா? அப்படின்னு ஒரு காட்சி வரும். ஒரு காமெடி காட்சி தான் அது. ஒரு காதலனும் காதலியும் பேசுவாங்க. காதலி கேட்பா, நாக்கால மூக்க தொட முடியுமா? அப்படின்னு கேட்பா. இவனுக்கு எப்படி தொடுறதுன்னு தொட்டு தொட்டு பார்ப்பான். நாக்கால மூக்க தொட்டு தொட்டு பார்ப்பான். தொடவே முடியாது. அந்த ஊர் பூரா பரவிடும் அந்த செய்தி. எல்லாரும் நாக்கால மூக்க தொட்டுக்கிட்டே அலைவாங்க. அதுக்கப்புறம் யாராலயுமே தொட முடியாது. அப்போ அவ சொல்வா, "நாக்கால மூக்க தொடணும் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர, உன் மூக்கையே நீ தொட்டுக்கோன்னு நான் சொன்னேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மூக்க அவ தொட்டு காட்டுவா. இந்த மாதிரி மறக்க முடியாத காட்சிகள் அத்தனையும் அவருடைய படத்துல நிரம்பி இருக்கும். இந்த திரைப்பட உலகம் இருக்கிற வரைக்கும், சினிமாங்கிற ஒன்று வரலாறு இருக்கிற வரைக்கும், பாரதி ராஜாவின் பெயரை யாரும் மறக்கவே முடியாது. இந்த வரலாறு, இந்த சினிமா வரலாறு அவருக்கான பக்கங்களை பொன் எழுத்துகளால் பொதித்து வைத்திருக்கின்றன. அவர் வந்து மறைந்தால் கூட நம்முடைய மனங்களிலே இன்றும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறார். அப்படிதான் நாம நினைக்க வேண்டும். அவருக்காக இந்த காணொளி எல்லாரும் பாருங்க. அவரை நாம் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க. நிறைய நிகழ்வுகள் உங்களுக்காக சொல்லப்படும்.